Dear teachers, welcome to JS in English Learning. We are with UGTRB Unit 2, Christopher Marlowe's The Tragical History of Dr. Faustus. Christopher Marlowe, the university wit, is presenting Dr. Faustus as a Renaissance man. Dr. Faustus எப்படி present பண்றாரு? Dr. Faustus is presented to us as a Renaissance man. Renaissance man. What is the characteristic of a Renaissance man? A quest for unlimited knowledge, limitless knowledge. நம்மெல்லாம் unlimited meals தான் ஆசைப்படுவோம். ஆனா இவர் வந்து unlimited knowledge search பண்ணியிருக்கிறாரு, individualism search பண்ணியிருக்கிறாரு, and he also wants to become God. God like இல்ல, காடாவே ஆயணும்னு முடிவு பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்னு நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதனால this is also of the category of morality play. ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்கிறார். நீ தவறா போனீன்னா என்னவாவ? அழிஞ்சு போயிருவ, நாசமா போயிருவ. ஒரு சில ஏரியாஸ் இருக்கு, அந்த ஏரியாக்குள்ளார நீ போகக்கூடாதுன்னு இருக்கு அப்படின்னா நீ போகக்கூடாதுதான். உன்னுடைய லிமிட்னு ஒன்று இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி இருக்கிற விஷயங்களை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணினா ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. அது தெரியாமலையா கடவுள் வந்து நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கிறிஸ்டோபர் மார்லோ இஸ் கிவிங் அஸ் அ லெசன். சரி, இந்த பிளே பிகின்ஸ். இந்த பிளே பிகின் பண்ணும்போது there is a prologue. Who begins the prologue அப்படின்னு கேட்டீங்கன்னா the role of the prologue is done by, the introduction is done by the chorus. Chorus அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு நீங்க எங்க போகணும் அப்படின்னா மைண்ட் இட் should take you to the Greek world. Greek worldல what is the role of a chorus அப்படின்னு கேட்டீங்கன்னா normally this chorus normally would narrate certain incidents which happen off stage. ஏன்னா நமக்கு அந்த அரிஸ்டாட்டிலுடைய 3 யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா? யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். அது மூணுமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம ட்ராமாவில் காட்டணும். சரிங்களா? அதை வந்து சுருக்கி ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயோ 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே காட்டணும். ரெண்டாவது யூனிட்டி ஆஃப் பிளேஸ். அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரே இடத்தில் இருப்பதை போல நிகழ்த்தி காட்ட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயின் ஆக்ஷன் இங்கே நடக்கும், வேற இடத்துல நடக்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அங்கே இது நடக்குது, இங்கே இது நடக்குது அப்படின்னு ஒரு கோரஸ் டீம் இருக்கும். அந்த கோரஸ் வந்து இங்கே எல்லாத்தையும் நரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது பிளட் ஷெட் ஆகவே ஆகாது கிரீக் ட்ராமாவில். அப்போ இந்த பிளட் ஷெட் எல்லாம் எப்படி சார் அப்புறம் ட்ராமாவில் தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி டன் யூசிங் a chorus. And normally Greek drama la who plays a role of a chorus? Women play the role of chorus. அப்படியா? உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது பிளேல வந்து prologue is narrated by chorus எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? அங்க வந்து ஒரு குரூப், சரியா? they will be normally doing the role of commenting. இங்க பாத்தீங்கன்னா it is one character which performs the role of a chorus. Okay, what teachers? Who performed the role of chorus in Dr. Faustus? Is it a group or is it an individual? Individual. It's an individual. அப்ப இந்த இண்டிவிஜுவல் வந்து ஓப்பனிங்ல என்ன சொல்ல போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் தி ஸ்டோரி டு அஸ். நம்ம ஆடியன்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து இந்த சிங்கிள் நரேட்டர் என்ன பண்ண போறாருன்னா இது எதை பத்தியதான ஸ்டோரி அப்படின்னு ஓப்பனிங்ல சொல்ல போறார். நார்மலா ஒரு டிராமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் ஆக்சுவலி அபவுட் வார், அபவுட் கிரேட் ஹீரோஸ், அபவுட் மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன், அபவுட் காட்ஸ் அண்ட் காடஸஸ். ஆனால் இங்கே என்ன சொல்ல போறாரு அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் கிரேட் வார், ஹிஸ்டாரிக்கல் வார்ஸை பற்றி பேச போகிறதில்ல. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் காட்ஸ் அண்ட் காடஸஸ், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நான் பேச போகிறதில்ல. இன்ஸ்டெட் ஐ எம் கோயிங் டு டெல் த ஸ்டோரி ஆஃப்
a scholar whose overvaulting ambition led him to destruction. அப்படின்னு தெளிவா the chorus tells that this story is about a scholar. Okay, and the scholar, how he fell because of his ambition. Okay, அப்போ what is the actual line அப்படின்னா இதுதான் லாஸ்ட் டைம் UGTRBல வந்தது. என்ன அப்படின்னா this play is not about, நாட்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது அதை பத்தி அல்ல, இது பத்தி அல்ல. அப்ப எதை பத்தின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்ப இது அந்த ஸ்காலர் கிறிஸ்டோபர் மார்லோ பத்தி எதை பத்தி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் அபவுட் the battle that was fought in the field of Trasimene. இது ஒரு த்ரெசமீன் அப்படின்னு ஒரு போர்க்களம் இருந்தது. அந்த போர்க்களம் எங்க இருந்தது அப்படின்னா, இட் இஸ் ஆன் த பேங்க் ஆஃப் a lake called the Trasimene lake. அந்த சண்டை வந்து என்ன சண்டை சார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, it is stated very clearly that it is stated clearly that there was a battle which was fought in the battlefield of Trasimene. What is this battle அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a famous battle which was fought during the Second Punic War. அந்த பேட்டில் என்ன பேட்டில் அவர் இங்கே ரெஃபர் பண்றாரு அப்படின்னா, இது இரண்டாம் பியூனிக் வார். the Carthaginian general called Hannibal என்ன பண்ணார் அப்படின்னா, he actually destroyed the Roman army in an ambush. ஒளிந்திருந்து அந்த பெரிய ரோமன் ஆர்மியவே அந்த கார்த்தீஜியன் ஜெனரல் ஹானிபால் அப்படிங்கிறவரு நாசமாக்கினாரு. அந்த சண்டையை பற்றி நான் பேச போவது இல்லை. ஓகே, வாட் he says. இது வந்து அந்த ஒரு ரோமனுடைய டிஃபீட்டை பத்தி எழுதப்பட்டதான பிளே கிடையாது. ரெண்டாவது, திஸ் பிளே இஸ் நாட் அபவுட் வார்ஃபேர் ஆர் இட் இஸ் நாட் அபவுட் த ஹீரோயிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த கிரீக் காட்ஸ் ஆர் ரோமன் காட்ஸ். அவங்கள பத்தியும் இல்லை, பேட்டில பத்தியே இல்லை. It is not about what to say, a national glory or an epic combat. சரி, வேற எதை பத்தி அப்படிங்கும் போது சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிராமாலாம் எதை பத்தி எழுதுவாங்க அப்படின்னா, இட் இஸ் அபவுட் லவ். லவ்வை பத்தியா அப்படின்னா, இந்த பிளே லவ் பத்தியும் இல்லை. இட் இஸ் நாட் அபவுட் the courtly love or about the individual love. அதை பத்தியும் இல்லை. அப்போ எதை பத்தி சார் இது அப்படிங்கும் போது, this play will focus on the intellectual and moral tragedy of a scholar. Who is that scholar அப்படிங்கும் போது, இந்த ஸ்காலர் யாரு அப்படின்னு நமக்கு அப்படியே மெதுவா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யார் அந்த ஸ்காலர் அப்படிங்கும் போது, the scholar is Faustus. அவரு ஒரு சும்மா படிச்சவர் தான், கடவுள் அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. அவரு ஒரு ரொம்ப ஹை எஸ்டேட்ல இருக்கிறவரும் கிடையாது, ஒரு சாதாரண மனிதர். எந்த மாதிரி சாதாரண மனிதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுங்க ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுதான் அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்குறாங்க. Now is he born his parents of base stock. பேஸ் ஸ்டாக்னா ரொம்ப கடைமட்டத்திலிருந்து வந்தவர்கள், சமுதாயத்தின் அடித்தட்டிலிருந்து வந்தவர்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவங்க அப்படின்னா, ரொம்ப பாப்புலரான டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவங்கலாம் இல்லை சார். அவங்க பேரண்ட்ஸ் வந்து they are from a place called Rhodes. ரோட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு சாமானிய தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்தவன் தான் இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ். he was not of noble birth or of royal lineage. அவன் வந்து பிரபுத்துவ குடும்பத்துல பிறந்தவன் இல்லை, அரசு குடும்பத்துல பிறந்தவன் இல்லை, ரொம்பவும் புவர் ஃபேமிலியில பிறந்தவன். எப்படி தான் தெரியுமா அவன் வந்து ஸ்காலர் ஆனா அப்படிங்கும்போது, he was raised because of the goodwill of his relatives. அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் சரி, ஐயோ பாவம் இந்த ஏழப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு குட்டி பையன் அவன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா தெரியறான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இவனை கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி இவனை எங்க அனுப்பிச்சு விட்டாங்க, விட்டன்பர்க் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாங்க. ஜெர்மனியிலே ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி Wittenberg University. And that Wittenberg University was a very great intellectual center during Renaissance time. And
இந்த விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில தான் நம்ம இந்த ரெஃபர்மேஷனுக்கான காரணகர்த்தா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, யாரு? மார்ட்டின் லூத்தர், அகஸ்டீனியன் மங்க். அவர் இந்த விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான். அவர் ஒரு அகஸ்டீனியன் மங்க், தியாலஜியை கரைச்சி குடிச்சவர். அதே மாதிரி தியாலஜியை கரைச்சி குடிச்ச ஒரு மனிதர் தான் டாக்டர் ஃபாஸ்டஸ். Are you with me, teachers? Yes, Now, sir. இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் உடைய அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி இந்த கோரஸ் என்ன தெரியுமா சொல்லுது? It says beautifully, so much he profits in divinity, the fruitful plot of scholarism graced, that shortly he was graced with doctor's name. அப்படின்னா இவர் டாக்டர். என்ன டாக்டர் அப்படின்னா he was the doctor of divinity, இறையியல் வல்லுனர். He held a doctorate in theology, இறையியலை கரைச்சு குடிச்சிருக்கார். What is the study called? Doctor of Theology. கடவுளை பற்றியதான படிப்பு இறையியல்னு சொல்லுவாங்க. அப்ப he was a doctor of theology. He was filled with scholarship. அதனால சீக்கிரமாவே மற்றவங்களாம் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க அந்த டாக்டரேட்டை வாங்குறதுக்கு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? ஃபூன்னு ஊதி டாக்டரேட் பட்டத்தை வாங்கிட்டார். Are you there, teachers? And because of his knowledge, he became a much sought after scholar of theology. He became very, very famous throughout Germany. ஆனால் இப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் தலையில கர்வத்தை ஏற்றி வச்சுக்கிட்டான். அவனுடைய tragic flaw. What is the tragic flaw of Dr. Faustus அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. What is the tragic flaw of Dr. Faustus? Self-conceit. Okay, very good. Tragic flaw of Dr. Faustus. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is called self-conceit. செல்ஃப் கன்சீட்னா தன்னையே ஏமாத்திக்கிட்டான். இன்னும் பெருசா சொல்லணும்னா கிரீக் டேர்ம் இஸ் ஹியூப்ரிஸ். ஹியூப்ரிஸ்னா இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் ப்ரைட். மமதை வந்துருச்சு. நான் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால எனக்கு தெரியாதது ஒன்று இருக்கு, அதை யாரும் தொடக்கூடாதுங்கிறாங்க. அதை போய் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. இருந்தாலும் நான் அதையும் போய் பார்த்துருவேன். என்னால் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ண முடியும். மாஸ்டர் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? I will become the most popular man, powerful man in the world. This is called intellectual arrogance and intellectual pride. The intellectual arrogance and intellectual pride nala he became a tragic hero. எந்த மாதிரி tragic hero ஆனாரு அப்படிங்கும்போது ஒரு அல்யூஷனை கோரஸ் உள்ள கொண்டு வருது. டாக்டர் ஃபாஸ்டஸ் makes Christopher Marlowe makes the chorus make a comparison between Faustus and Icarus. Faustus எதற்கு ஒப்பிடுறாங்க? இகாருஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் கேரக்டருக்கு ஒப்பிடுறாங்க. சரி, யார்? who is this Icarus? Have you any idea? இகாருஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Icarus in Greek mythology. Icarus யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, in Greek mythology, he is considered to be the son of Daedalus. He is the son of Daedalus. Daedalus அப்படிங்கிற ஒரு கிரேட் இன்வென்டர். என்ன மாதிரி இன்வென்டர் அப்படின்னு கேட்டா, he is an inventor of இன்னைக்கு நம்ம மெஸ் கேம் விளையாடுறோம் இல்லையா, மெஸ் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுறோம் இல்லையா, உள்ள போனா வெளியில வர முடியாது, அந்த மாதிரி ஒரு கேம் நம்ம மொபைல்ல எல்லாம் இருக்கும். அந்த மெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணவர் தான் டெடாலுஸ். அந்த டெடாலுஸ் உடைய பையன் தான் ஐகாருஸ். இப்ப இந்த ரெண்டு பேருமே ரொம்ப பிரில்லியண்டான இன்வென்டர்ஸ். இப்ப இந்த டெடாலுஸ் he was appointed by King Minos of Crete. அப்ப அந்த மினியாஸ் அப்படிங்கிற அந்த கிங் என்ன பண்ணாருன்னா, அந்த கிரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மேஸ் உருவாக்க சொன்னார். MEAZE. மேஸ்னா உள்ள என்ட்ரி பண்ண முடியும். ஆனா உள்ள நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா, unless you know the secret to come out, you will not be able to come out. அந்த மாதிரி ஒரு மேஸை கிரியேட் பண்ண சொன்னாரு.
அந்த இதை பயங்கரமா டெடாலுஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்காலரை வெளியில விட்டோம்னா இந்த இன்வென்டர் என்ன பண்ணுவான், மற்ற கிங்ஸுக்கும் இவரு தன்னுடைய சர்வீஸை ரெண்டர் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த டெடாலுஸையும் இக்காரஸையும் கொண்டு போய் ஐலண்ட் ஆஃப் கிரீட் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட்ல, கிரீட் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட்ல கொண்டு போய் சிறை பிடிச்சு வச்சிடறாங்க. இப்ப அந்த ஐலண்டை சுத்தியும் கடல், பெரிய கடல் பரப்பு. எப்படியாவது அந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு யாரும் முயற்சி பண்றா? டெடாலுஸும் ஐகாரோஸும் முடிவு பண்றாங்க. இப்ப டெடாலுஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆஃப்டர் லாட் ஆஃப் தாட் ஒரு முடிவு பண்றாரு. என்ன அப்படின்னா, இங்க ஒரு பெரிய மலை இருக்கு, இந்த மலை மேல ஏறி இந்த மலையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸ் மேக் பிக் விங்ஸ் லைக் பேர்ட்ஸ். எப்படி பறவைகள் பறக்கிறதோ அந்த மாதிரி நமக்கும் விங்ஸ் உருவாக்குவோம். அந்த விங்ஸை வச்சு என்ன பண்ணுவோம், லெட்ஸ் ஃப்ளை டு த மெயின் லேண்ட் அப்படின்னு பிளான் பண்றாரு. அப்ப டெடாலுஸ் வந்து தன்னுடைய பையனை கூப்பிடுறாரு. அந்த பையன் வந்து ஐகாரோஸ். அந்த ஐகாரோஸ் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, see here my dear son, I am making wing of what is it, I am going to make wax wings. வேக்ஸை வச்சு நான் என்ன பண்ண போறேன், I am going to make wings. ஓகே, ரெக்கைகள் செய்ய போறேன். இப்ப இந்த ரெக்கைகளை நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு we should fly. எப்படி ஃப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. we should not fly too low. ரொம்ப அந்த கடல் மட்டத்தை பக்கத்துல பறக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சீவுடைய மாய்ஸ்சர் பட்டு என்னவாகும், அந்த விங்ஸ் அந்த தண்ணி கோத்து அப்படியே கீழே நம்மளை இழுத்துரும். அப்ப கடல்ல விழுந்து செத்துருவோம். இதே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப மேலையும் பறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மேல சூரியன் இருக்கு, அந்த சூரியனுடைய வெப்பம் தாக்கி இந்த விங்கில் இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் வந்து மெல்ட் ஆயிடும். அப்ப ரெண்டுமே கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேருமே பறக்க ஆரம்பிச்சாங்க. பறக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஐகாரோஸ் பறந்துகிட்டு இருந்தாரு. பறக்கும்போது அப்படியே மேலே பார்த்தாரு. ஒரு கீழே வந்து ரொம்ப போல, ஆனா அப்படி மேலே பார்த்தாரு. அந்த சூரியனு பக்கத்துல ஒரு சில பறவைகள் பறந்துகிட்டு இருந்ததுன்னா நம்மளும் ஏன் அந்த உயரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய வார்னிங்கை கேட்காம அவர் என்ன பண்ணாரு, அப்படியே மேல வானத்தை நோக்கி போய் கொண்டு இருந்தார். போகும்பொழுது என்னாச்சு, போகும்போது சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆகா, நம்மளுக்கு இவ்வளவு உயரம் வந்துட்டோம், சூரியன் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு போகுது. போக போக அவர் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிட்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the sun's rays was melting the wax. Because of the wax melting, the wing broke and he fell into the sea and died. அவன் விழுந்த அந்த கடல் இன்றும் ஐகாரியன் சி என்று அழைக்கப்படுகிறது. And the character Icarus in mythology became a symbol. Icarus வந்து மித்தாலஜில ஒரு சிம்பாலிக் கேரக்டராகவே மாறிட்டாரு. எதுக்கு சிம்பிள் அப்படின்னா, he became symbol of human ambition and over confidence. ஹியூமன் அம்பிஷனுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் அவன் ஒரு உதாரணமா மாறினா. he became a symbol of disobedience and recklessness. And he also became an example of hubris. Hubris na a person who faces the consequence of excessive pride. அப்ப அந்த கேரக்டர் எப்படி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்காமல், அட்வைஸ் பண்ணியும் கேட்காம அந்த ரீஜனுக்குள்ளார போய் சிக்கி சின்ன பின்னமானானோ, அதே மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸும் சிக்கி சின்ன பின்னமாக போறாரு அப்படின்னு யாரு சொல்லிட்டா முன்னாடியே? கோரஸ். இந்த கோரஸ் என்ன மாதிரி டிவைஸ் பயன்படுத்திருக்கு அப்படின்னா, ஹிஸ் வேக்சன் விங் அப்படின்னு யூஸ் பண்ணிருச்சு. யார வந்து ஃபாஸ்டஸ் இஸ் லைக் இக்காருஸ் சொல்லாம ஃபாஸ்டஸ் தான் இக்காருஸ். அவன் மேல இருந்தது வந்து இட் இஸ் ஒன்லி மவுண்டட் வேக்ஸ் விங்ஸ். அப்ப அவன் என்ன பண்ணான், ஹெவன் போய் கடவுளாவே ஆகணும்னு நினைச்சு அவன் மேல போனான். and what happened, heavens conspired to throw him. அவனுடைய பிரைட தலையில ஓங்கி கடவுள் ஒரு தட்டு போட்டார். இடே, உனக்கு நான் கொஞ்சம் அறிவு கொடுத்தா என்னடே நீ இங்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி தலையில ஒரு அடி அடிச்சாரு. அவன் சித்தம் கிளங்கி கீழே விழுந்து ஒண்ணுமில்லாம போயிட்டான். அப்ப
கடவுளாக மாற வேண்டும் அப்படின்னு எவன் நினைச்சாலும் அவன் அவனுடைய நிலைமை யாருடைய நிலைமை மாதிரி ஆயிடும்? டாக்டர் ஃபாஸ்டஸ் உடைய நிலைமை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜென்ரலா சொல்லிட்டு இன்னும் பர்டிகுலரா அந்த கோரஸ் சொல்லுது. வாட் வாஸ் த ஆக்சுவல் ரீசன் ஃபார் த ஃபால் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கும்போது இட் டெல்ஸ் வெரி கிளியர்லி he fell for a devilish exercise. ஒரு devilish discipline இருக்கு, exercise. That exercise is called necromancy. It's called the black magic. அந்த ஒரு devilish எக்ஸசைஸ அவன் ஃபாலோ பண்ணனா, ஓகேவா? அதனால அவன் என்னன்னா he became a tragic hero. Okay, it's called necromancy. What is it called, teachers? Necromancy. Yeah, necromancy. Okay, NEGROMANCY. Okay, இங்க டைப் ஆகவே இல்லையா? ஓகே, நீக்ரோமான்சி அப்படிங்கிற அந்த பிளாக் மேஜிக். அண்ட் இந்த பிளாக் மேஜிக் மேல அவனுக்கு அதீத பற்று வந்துச்சு. NECRO, நீக்ரோமான்சி. இந்த நீக்ரோமான்சி மேல அவனுக்கு அதீத பற்று வந்தது. எந்த மாதிரி பற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருந்தீனிக்காரனை போல அவன் அதை நோக்கி போனான். ஒருத்தன் சாப்பாடை பார்த்தோன்னா எப்படி வேகமா போவானோ, கிளட்டன்டுன்னு ஒரு வேர்டு பயன்படுத்தியிருக்காங்க பாரு. நம்ம சாப்பாடை பார்த்தோன்னே, அதுவும் பசியா இருக்கும்போது ஒரு நல்ல படையல் சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெடா வெட்டி விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு பக்கம் நீங்க பசியா இருக்கும்போது ஒரு 3 கல்யாண மண்டபம் இருக்கு தொடர்ச்சியா, அந்த கல்யாண மண்டபத்துல இருக்கிற கல்யாணங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட கையில காசு இல்லை, பரவாயில்ல, ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துல சாப்பிட்டு வயிற்று ஒப்பிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் வர பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கும் ரொம்ப பேராசை வந்தது. glutton now with learning golden gift, he superfades upon cursed necromancy. அவன் எந்த டிசிப்ளினுக்கு போனான் அப்படின்னா, it is already a cursed discipline. அந்த cursed discipline அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சது. இதை படிச்சா நமக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்பி, அது கர்ஸ்டுன்னு தெரிந்தும் அவன் அந்த டிசிப்ளின் நோக்கி போனான். அதனால என்னாச்சு? he became a tragic hero. அப்ப அந்த கோரஸ் முடிக்கும் போது ரொம்ப தெளிவா சொல்லுது, the tragic flaw of Dr. Faustus is hubris or excessive pride. இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பிளேல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will take up the detailed discussion of scene 1 in the next session.